திடீர்னு நேத்து தான் பேசினாங்க, இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி கேட்பீங்க. அது தூங்கி எழுந்துச்சு அந்த மாதிரி பேசுவேன். அன்டைம் வேற இது. என்னன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்ததால நிறைய பேருக்கு பேமெண்ட் போகவே இல்லை. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வெளியில இருக்க பணம் வந்து ரெடி பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. அதுல எனக்கு நாளை வரைக்கும் கொஞ்சம் எனக்கு ஆஃபரை வந்து கண்டினியூ பண்ணா போதும் அப்படின்னு சொன்னதால எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்து நம்ம ஆஃபரை வந்து தொடருது. நம்மளுடைய விமன்ஸ் டே ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கு. மார்ச் 9 நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்குங்க. எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேமெண்ட் வந்து எரர் காமிக்குது எனக்கு இன்னைக்கே ஆஃபர் புக் பண்ணுங்க, எனக்கு நைட்டு 12 மணிக்கு தான் டைம்னு சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி நிறைய பேமெண்ட் வந்து ஃபெயில்டுன்னு வேற வந்துருச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. எங்க பேங்க் சர்வர் ப்ராப்ளமா இல்ல அனுப்புறவங்களுடைய பிரச்சனைன்னு தெரியல. ஒரே டைம்ல நிறைய பேமெண்ட் வரும்போது அந்த இஷ்யூஸ் வரலாம் நான் நினைக்கிறேன். அதனால வந்து நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் ஆஃபர் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ கவலைப்படாதீங்க. இன்னைக்கு மிஸ் பண்ணவங்க நாளைக்கு காலையில இருந்து நாளைக்கு ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா டைம் இருக்கு. ஸோ பொறுமையா நிதானமா பேமெண்ட் பண்ணிட்டு, நான் ஏற்கனவே வந்து எந்த மாதிரி ஆர்டர் புக் பண்றது, எப்படி பேமெண்ட் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம போன வீடியோல கொடுத்துருக்கோம். அது இல்லாம 2 நாளா லைவா வந்து எல்லா வீடியோஸும் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்க ஸ்வீட்டி டிவில போய் பார்த்துக்கலாம். ஸோ கவலைப்படாதீங்க. உங்களுக்காக அதனால அர்ஜென்டா வந்து இப்போ பேசிட்டு இருக்கேன். ஃபோன் கால் கண்டினியூஸா வருது, மெசேஜஸ் நிறைய வருது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம பேசிடலாம், எல்லாருக்கும் பதில் சொல்லிடலாம். ஏன்னா மெசேஜ்ல வந்து நான் நாளை வரைக்கும் இருக்குன்னு சொன்னா கூட நிறைய பேர் வந்து இல்ல நீங்க வீடியோஸ்ல வந்து இன்னைக்கு நைட்டு 12 மணி தானே சொல்லியிருக்கீங்க, நாங்க எப்படி நம்புறதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காகவே வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசி போட்டுடலாம், உங்களுக்கு கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கும்ல, அதனால தாங்க வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து கவலைப்படாதீங்க, எந்த தயக்கமும் வேண்டாம். எல்லாரும் வந்து நீ 12 மணி தானே டைம், இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு நினைச்சு பேமெண்ட் போகாம வருத்தப்பட்டவங்க எல்லாருக்கும் உங்களுக்காகவே ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தாராளமா நீங்க வந்து நாளைக்கு ஃபுல்லா டைம் இருக்கு, பொறுமையா நிதானமா பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு டீட்டெயில் அனுப்புங்க. ஸோ நான் பேசுனதை வச்சு நம்மளுடைய ரிட்டர்ன் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நமக்கு வந்திருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே ரிட்டர்ன் ஆர்டர்ஸ் தான். ஏற்கனவே வந்து நான் சொன்னது 1000 கஸ்டமர்ஸ்க்கு மேல இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க எல்லாருமே அகைன் திரும்ப வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட புதுசா ஜாயின் பண்ணவங்க இதுல நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இப்போவும் வந்து இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல எல்லா டீட்டெயிலுமே இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த ட்ரிங்க் எப்படி எடுத்துக்கணும், வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயிலாம் கேட்டுட்டே இருக்கீங்க. வெயிட் லாஸ் பவுடர் எப்படி யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயில் வந்து நான் தனி வீடியோவா கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் வந்து 5 ரெசிபி பண்ணலாம்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, கஞ்சி இதெல்லாம். அது வந்து இதுக்கப்புறம் தனித்தனி வீடியோவை நான் கொடுக்குறேன். சாரி, நான் வந்து ஒரு டைம் சொல்லிட்டு தான் இருக்கேன், வீடியோஸ் கொடுக்க முடியல. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து நான் ஒரு ரெசிபியும் வந்து வெயிட்லெஸ் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு நான் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் உங்க கைக்கு வந்து சேரத்துக்குள்ள கண்டிப்பா நான் வந்து வீடியோஸ் கொடுத்துட்றேங்க. எதுவும் வந்து நினைக்க வேண்டாம். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு, எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம நான் வாங்கி என்ன பண்றது அப்படிலாம் கேக்குறீங்க. முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வந்து எப்படி நம்ம ரெடி பண்றதுங்கிற எல்லா டீட்டெயில் நான் வந்து போன வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பாருங்க. எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோ கொடுத்துருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நான் இன்னும் வீடியோ கொடுக்கல, கூடிய சீக்கிரம் அதுக்கு நான் வீடியோ போட்டுறேங்க. அவ்வளவுதான், இந்த விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ கண்டிப்பா 1 டே டைம் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு பேமெண்ட் இஷ்யூஸ் வந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜிபே நம்பர் சொல்லியிருக்கேன் 9043368826. அந்த நம்பருக்கு வந்து ஜிபே நேம் வந்து 3வது ஒரு நேம் வரும். ஜிபே அந்த நம்பர் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிங் நேம் வரும், வாசகவல்லி அண்ணாதுரைங்கிற நேம் வரும். அதுக்கு கீழே நம்ம பிராண்ட் நேம் வரும், குட் பேபின்னு வரும். 3வது நம்ம கம்பெனி நேம் வரும், ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நான் அந்த ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நேமை கிளிக் பண்ணி தான் நான் பேமெண்ட் பண்ண சொல்றேன். நிறைய பேர் வந்து ஜிபே நம்பர் மேல போட்ட உடனே ஃபர்ஸ்ட் வந்து வர அந்த வாசகவல்லி அண்ணாதுரை அண்ட் குட் பேபி அந்த நேமை கிளிக் பண்ணி பேமெண்ட் அனுப்புறாங்க. அப்போ வந்து பேமெண்ட் லிமிட் வந்து முடிஞ்சிருச்சு, 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ண முடியுங்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்குது. அதனால தான் நான் சொன்னேன் ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நேமை வந்து கிளிக் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். நீங்க ஃபுல்லா நான் காலையில இருந்து அதுக்காகவே தனியா எல்லாருக்குமே வந்து ஒரு மெசேஜுக்குமே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் டயர்ட் ஆயிட்டேன். ஸோ நீங்க வந்து நீங்க பேமெண்ட் பண்ணும்போது அந்த நேம் வந்து 3வது ஒரு நேம் வருங்க, அதை கிளிக் பண்ணி பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பேமெண்ட் போகும். ஏன்னா பிசினஸ் அக்கௌண்ட்ல வந்து நமக்கு வந்து அதிகமாவே லிமிட் இருக்கு. ஆனா பர்சனல் நேமுக்கு வந்து லிமிட் அந்த அளவுக்கு கிடையாது. அதனாலதான் நான் அதுக்கு பண்ணுங்க நான் சொல்றேன். அவ்வளவுதான், இந்த விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ கண்டிப்பா 1 டே டைம் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. உடனே வந்து ஆர்டர் போடுங்க. ஆர்டர் போட மிஸ் பண்ணவங்க எல்லாரும் நாளைக்கு 1 டே டைம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு அருமையான வீடியோல சந்திக்கலாம். பாய்.